மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களோட வாழ்க்கையை அழிச்சதே பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு தான் நம்ம பேசியிருக்கோங்க. தீபாவளிக்கு போய் ட்ரெஸ் எடுக்கிறது போயிட்டுங்க, ஆஃபருக்கு ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சோம். ட்ரெஸ்ஸுன்னே இல்லங்க. எல்லா பொருளுமே பொருள் பார்த்தீங்கன்னா, ஆஃபருக்கு அப்ப வாங்குறாங்க. ஆஃபர்ன்றது பார்த்தீங்கன்னா, டெய்லி ஆன்லைன்ல வாங்கிட்டே தான் இருக்காங்க. அடுத்தவங்கள பார்த்து பொருள் வாங்க கத்துக்கிறாங்க. அடுத்தவங்கள பார்த்து பொருள் வாங்க கத்துக்கிறாங்க. நீங்க iPhone வந்து 15 வச்சிருந்தா எனக்கு ஆசை வருதுங்க, நான் வாங்குறேங்க. இந்த ஆஃபர் வந்து நமக்கு தேவையான்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு இண்டிவிஜுவல் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு எல்லா பக்கம் போனாலும் கூட்டமா இருக்கு. கேட்டீங்கன்னா ஆஃபர்ன்றாங்க. இப்ப ஆஃபர்னா அவர் வந்துங்க ஒரு சட்டை வாங்குறதுக்கு நமக்கு 2 சட்டை குடுக்குறாருன்னா, நமக்கு 2 சட்டை தேவையான்றத ஃபர்ஸ்ட் யோசிக்கணுங்க. அவர் குடுப்பாருங்க. நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோங்க, ஒரு சட்டைக்கு தான் நம்ம பணம் கட்டியிருக்கோன்ட்டுங்க. நம்ம 2 சட்டைக்கும் சேர்த்து தான் அவர் பணம் வாங்கியிருக்காருங்க. அப்போ இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க இதில போய் ரொம்ப ஈஸியா சிக்கிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆஃபர் குடுக்குறாங்கன்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, கிரெடிட் கார்ட்ல எடுக்கிறதுங்க. இஎம்ஐ கார்டெல்லாம் இப்போ வந்துருச்சுங்க. இஎம்ஐ கார்ட்ல போய் எடுக்கிறதுங்க. இப்போ அவங்க என்ன நெனைக்கிறாங்க, தீபாவளிக்கோ, பொங்கலுக்கோ, கிறிஸ்மஸ்க்கோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கும்போது, அவங்க அந்த 1 நாள் 2 நாள் போயிட்டு அந்த பெரிய செலவ குடுத்துட்டுங்க, அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா அவங்க வந்து இஎம்ஐக்குள்ள போய் சிக்கிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களோட வாழ்க்கையை அழிச்சதே பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு தான் நம்ம பேசியிருக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நெறைய பேர் இத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுங்க. இது ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது, நம்ம வாங்குன பொருளை வந்து நம்ம முழுசா பயன்படுத்துறோமான்னு பார்த்தீங்கன்னா, பயன்படுத்துறதும் கிடையாதுங்க. இப்போ தீபாவளிக்கு போய் ட்ரெஸ் எடுக்கிறது போயிட்டுங்க, ஆஃபருக்கு ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சோம். ட்ரெஸ்ஸுன்னே இல்லங்க. எல்லா பொருளுமே பொருள் பார்த்தீங்கன்னா, ஆஃபருக்கு அப்ப வாங்குறாங்க. ஆஃபர்ன்றது பார்த்தீங்கன்னா, டெய்லி ஆன்லைன்ல வாங்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும் பார்த்தீங்கன்னா, ஆண்களாவது பரவால்ல. பெண்கள் வந்து இதுக்கு நெறையா வந்து அடிக்ஷன் கூட ஆயிருக்காங்க. ஏன்னா வீட்ல இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ட்ரெஸ் மாத்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ரூ. 3000 இல்லாம இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. அப்போ இந்த மாரி ஆஃபர்ன்னு போயிட்டே இருந்தோம்னா, அவங்க வந்து பணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மள மாரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம என்ன சம்பாரிக்கிறோமோ, அத சம்பாரிச்சு அவங்க கையில குடுத்துட்டு நம்ம கடன்காரனா இருந்துகிட்டு இருக்கோங்க. இப்போ நம்மளோட சூழலுக்கு தகுந்த மாரி தான் நம்ம எடுக்கணும். எனக்கு ஒரு சட்டை போதுன்னா, நான் ஒரு சட்டை எடுத்துக்கிட்டு வரேங்க. அப்போ எனக்கு ஒரு சட்டை போதுன்னும்போது, அவர் 4 சட்டை குடுக்குறாருன்றதுக்காக கண்டிப்பா பண்ண முடியாது. அதே மாரி எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜி ஜீரோ காஸ்ட் ஜீரோ காஸ்ட்ன்னு இஎம்ஐ. சொல்லுவாங்க. அது எப்படிங்க ஜீரோ காஸ்ட்ல எப்படியும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன சர்வீஸ் பண்றாங்களா? இஎம்ஐ வந்து ஜீரோ காஸ்ட்ல குடுக்குறாங்க. எப்படி குடுக்க முடியுங்க? ஃபோன் வேலையும் அப்படியே எடுத்து உங்ககிட்ட குடுக்குறதுக்கு அவங்க எதுக்குங்க? அந்த நிறுவனம் எதுக்கு வேலை பண்ணணுங்க? கரெக்ட்டா இல்லைங்களா? அப்போ அதோட கான்செப்ட் என்னன்னா, ஜீரோ காஸ்ட்டே கிடையாதுங்க. அந்த ஃபோனோட விலை வந்து ரூ. 6000 இருக்குன்னு சொன்னா, ஆல்ரெடி அதில எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 9000 இருக்குங்க. அதோட விலை வந்து ரூ. 6000 தாங்க. அந்த ஃபினான்ஸ் குடுக்குற நிறுவனத்துக்கும், இந்த நிறுவனமும் ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. அவ்வளோதாங்க. அந்த டீல் போட்டுக்கிட்டு, அந்த ஃபினான்ஸ் குடுக்குற நிறுவனத்துக்கு வந்து ரூ. 6000ன்னு வச்சுங்க. அந்த ரூ. 3000 டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட்டா வந்து நம்ம பே பண்றோம். ஆனா நம்மள பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறோம்னா, ரூ. 9000க்கு நம்ம ஜீரோ காஸ்ட்ல வாங்கிட்டோம். 8 மாசம் கட்டினா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோங்க. ஆனா நார்மலா ஒரு சாதாரண இடத்துல வட்டி வாங்குறத விட அதிகமான வட்டி குடுத்து நம்ம அந்த பொருளை வந்து வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறாங்க. இது அதனால தான் இப்ப எந்த சீசன்ல போனாலும் ஜீரோ ஜீரோ காஸ்ட்ல காஸ்ட் வந்து இஎம்ஐ உங்களுக்கு வந்து வந்துருது. குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாரி ஒரு பொருளை வந்து கொடுக்க முடியாது. இன்னொன்னு, இப்ப எல்லாருமே இதுக்கு வந்து ஈஸியா அடிக்ட் ஆயிட்டே இருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னாங்க, இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்கள பார்த்து பொருள் வாங்க கத்துக்கிறாங்க. அடுத்தவங்கள பார்த்து பொருள் வாங்க கத்துக்கிறாங்க. நீங்க iPhone வந்து 15 வச்சிருந்தா எனக்கு ஆசை வருதுங்க, நான் வாங்குறேங்க. இப்ப நான் போய் என்ன பண்றேங்க, தேவையில்லாம நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றதுனால நான் போய் வாங்குறேங்க. அத தான் நம்ம திரும்பி திரும்பி சொல்றோம். அடுத்தவங்களை பார்த்து எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம போய் சிக்க வேண்டாங்க.